அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் வந்து டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்க போகிறோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு, கிளியராக கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசணும்னா இதே மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே இது ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், பட் பிடிச்சிருக்கும். நம்ம இது சொல்ல ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட இது சொல்லிப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாங்க, நம்ம 20 டங் ட்விஸ்டர்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷிஷல்ஸ் பை த ஷீஷோ. எப்படி சொல்லுங்க? ஷிஷல்ஸ் பை த ஷீஷோ. அவள் கடற்கரையில் சிப்பிகளை விற்கிறாள். ஷிஷல்ஸ் பை த ஷீஷோ. ஓகே, செகண்ட் பாருங்க. பீட்டர் பைப்பர் பிக்ட் a peck of pickled peppers. நல்லா இருக்குல்ல? பீட்டர் பைப்பர் பிக்ட் a peck of pickled peppers. ஓகே, பீட்டர் பைப்பர் ஊறுகாய் மிளகுகளை பறித்தார். அது எப்படி ஆங்கிலத்துல சொல்வீங்க? பீட்டர் பைப்பர் picked a peck of pickled peppers. இதே ஃபாஸ்டா சொல்லி பாருங்க. பீட்டர் பைப்பர் picked a peck of pickled peppers. ஓகே, தேர்டு வந்து சிவப்பு லாரி மஞ்சள் லாரி. இவ்வளவுதாங்க. அதை அப்படியே ஆங்கிலத்துல சொல்லி பாருங்க. ரெட் லாரி எல்லோ லாரி, ரெட் லாரி எல்லோ லாரி, ரெட் லாரி எல்லோ லாரி. இது வந்து ஸ்லோவா சொல்லி அப்படியே ஃபாஸ்டா சொல்லும். ஃபாஸ்டா சொல்லும்போது எனக்கு எல்லோ லாரின்னு வரலங்க, எல்லோ ராடின்னு வந்துச்சு. ஃபோர்த்து வந்து டாய் போட். பொம்மை படகு. இது ஃபாஸ்டா சொன்னா டங்கு ட்விஸ்ட் ஆகுதுங்க. நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து கருப்பு பூச்சி ஒரு பெரிய கருப்பு கரடியை கடித்து விட்டது. அது எப்படி தெரியுமா இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? பிளாக் பக் பிட் எ பிக் பிளாக் பியர். பிளாக் பக் பிட் எ பிக் பிளாக் பியர். எனக்கே ஸ்லிப் ஆகுது பாத்தீங்களா? பிளாக் பக் பிட் எ பிக் பிளாக் பியர். ஸோ இதையும் ஃபாஸ்டா சொல்லி பாருங்க. பெரிய நீல பலூன்கள் ஓகே துள்ளுகின்றன. அது பிக் ப்ளூ பலூன்ஸ் பவுன்ஸ். பிக் ப்ளூ பலூன்ஸ் பவுன்ஸ். ஓகே, செவன்த் ஒன் வந்து புதிதாக பொரித்த மீன். ஃப்ரெஷ் ஃப்ரைட் ஃபிஷ். ஓகே, ஒரு சரியான செம்பு காஃபி பாத்திரம். a proper copper coffee pot. அப்படின்னு சொல்லணும். நைன்த் ஒன் வந்து 6 வழுக்கும் நத்தைகள். 6 slippery snails. ஓகே, 10th ஒன் பாத்தீங்க அப்படின்னா பிஸியாக ரீங்காரமிடும் தேனீக்கள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னா busy buzzing bees. ஓகே, 11th ஒன் பாருங்க. மெல்லிய குச்சிகள் தடிமனான குச்சிகள். thin sticks thick sticks. ஓகே, 12th ஒன் வந்து நீல பலூன்கள் பறந்து போயின. அது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? ப்ளூ பலூன்ஸ் ப்ளூ அவே. ஓகே, 13th வந்து உண்மையிலேயே கிராமப்புறம் தான். அதை பார்க்க ரொம்ப கிராமமா தான் இருக்கு. ட்ரூலி ரூரல். ஓகே, 4 நல்ல புதிய மீன்கள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? 4 fine fresh fish. இத டாஸ்க் வந்து ஸ்லோவா படிக்கிறது கிடையாது, ஃபாஸ்டா படிக்கணும். 4 fine fresh fish. இதே மாதிரி சொல்லி பார்க்கணும். 5th ஒன் வந்து 11 கருணையுள்ள யானைகள். அது 11 benevolent elephants. 16th பாருங்க. friendly frogs flip freely. நட்பான தவளைகள் சுதந்திரமாக துள்ளுகின்றன. 17th ஒன்று பச்சை கண்ணாடி உருண்டை. கிரீன் கிளாஸ் க்ளோ. 18th ஒன்று வந்து அழகான பூனைகளுக்கு சளி பிடிக்கிறது. cute cats catch cold. ஓகே, 19th ஒன் பாருங்க. கரடு முரடான பாறையை சுற்றி அப்ப round and round the rugged rock அப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்குல்ல? 20th பாருங்க. நியூயார்க் வந்து தனித்துவமாக இருக்கு அப்படின்னா யூனிக் நியூயார்க். இதை ஃபர்ஸ்ட் ஸ்லோவா சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் ஃபாஸ்டா போங்க. இது நீங்க ஒரு கேமாவும் விளையாடலாம். இந்த எதிர் இப்ப 2 பேரும் வச்சுட்டு இதை யார் ஸ்லோவா சொல்லி பார்த்துட்டு ஃபாஸ்டா எப்படி சொல்லி பாக்குறீங்க, அது யார் ஃபர்ஸ்ட் நிறைய நேரம் சொல்றீங்க அப்படிங்கறதையும் நீங்க you can play with this tongue twister. Okay, hope you like this kind of a video. Kindly like, share and subscribe my channel for more videos.